ஓம் தியாக மகத்வவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. கர்மணா பிரஜயானைவ முக்திம் பிராப்னோதி மானவஹ தியாகேனைவ ஹி முக்திஹி ஸ்யாத் இதி வேதாந்த பாஸ்கரஹ. அத்ய தினாங்கः ஜூன் மாசே षष्ठमदिनः. அத்ய தினஸ்ய விஷயः தியாகேனைவ முக்திஹி. கைவல்யோபனிஷத் 1-2 ஏற்படுகின்ற இந்த மந்திரமானது தியாகத்தினாலேயே அமிர்தத்துவம் கிடைக்கும் என்பதை வலியுறுத்துகிறது. ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்துவம் ஆனசுகு என்ற இந்த மந்திரமானது அமிர்தத்வாய தியாக ஏவ ஏகம் சாதனம் இது தைரியேன பிரதிபாதயதி அயம் மந்திரா. தியாகத்தினாலேயே தான் ஒருவனுக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும் என்பதை மிக மிக தைரியமாக பறைசாற்றுகிறது இந்த மந்திரம். வைதிக சம்பிரதாயே அயம் மந்திரா யதி வந்தன மந்திரா இது சுப்ரசீதா ஜனப்பிரியா ச. நம் வைதிக சம்பிரதாயத்தில் இந்த மந்திரமானது யதிகளை நமஸ்கரிப்பதற்காக இந்த மந்திரமானது மிக மிக பிரபலமானது, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மந்திரம் கூட. ஜப பூஜா பாராயண ஹோமதான தியானாதீனி கர்மாணி. கர்மங்கள் என்று இங்கு சொல்லப்படுவது எதுவென்றால் ஜபம், பூஜை, பாராயணம், ஹோமம், தானம், தியானம் இவ்வகைப்படுகின்ற விஷயங்கள். ஏதேபியா இஷ்டபலானி லப்யந்தே. கர்மபியா இஷ்டபலானி லப்யந்தே. கர்மபியா அபியுதய பலானி கேவலானி லப்யந்தே நது முக்திஹி. இந்த கர்மங்கள் எல்லாம் ஒருவனுக்கு அவன் இஷ்டப்படுகின்ற பலனை கொடுக்கிறது. இந்த கர்மங்கள் எல்லாம் ஒருத்தனுக்கு அபியுதய பலமான புண்ணியங்கள் எல்லாம் கொடுக்கிறது. இந்த கர்மங்கள் இவைகள் எல்லாமே கொடுக்கும், ஆனால் முக்தியை மாற்றம் கொடுக்காது. சத்புத்திரேபியாச்ச கிரகஸ்தானாம் அமிர்தத்துவம் ந லப்யதே. நல்ல புத்திரர்களை பெற்றெடுத்ததனால மாத்திரமே ஒருவனுக்கு முக்தி கிடைக்க முடியாது. அத தானம். அப்போ தியானம் அடுத்தது என்ன? தானேனஹி அத்யதன காலே சர்வம் சம்பாதயேத். தானேன அசாத்தியமிதி ந கிஞ்சித் அஸ்தி. அபிது ஸ்வஸ்த சித்தஹ ஸ்வாபாவிகோ மோக்ஷஹ தானேனபி ந லப்யஹ. தானத்தினால் என்ன வேணாலும் கிடைக்கும். தியானத்தினால் ஒருவன் நல்ல பிரசித்தி அடையலாம். தியானத்தினால் எல்லாமே இருக்கும், ஆனால் ஒருவனுடைய சுவாபாவமான மோட்சமானது கிடைக்காது. தர்ஹி மோக்ஷஸ்ய கிம்பா சாதனம். அப்போ மோக்ஷத்துக்கு எதுதான் சாதனம்? இப்படி கேட்டால் இது சேத் தியாகோ நாம அத்தியாசஸ்ய தியாகா. தியாகத்தினால் மாத்திரமே தான் ஒருவனுக்கு மோட்சம் கிட்டும். தியாகம் என்றால் என்ன? அத்தியாசம், அதாவது தவறாக ஏற்றி வைத்துதல். மன புத்தியில் தவறாக எதை ஏற்றி வைத்திருக்கிறோமோ அதை தியாகம் செய்வதனால் மாத்திரமே தான் முக்தி கிடைக்கும். அகங்காரம் அகாரயோரேவ தியாகா அவித்யா ஹானிரேவ தியாகா ஆத்மஞானமேவ நியூனம் தியாகா தியாகேனைவ முக்திஹி. அகங்காரத்தை தியாகம் செய்வதே தியாகம். அறியாமையை தியாகம் செய்வதேதான் தியாகம். ஆத்ம ஞானம் அடைவது எதுவோ அதுவே தியாகம். தியாகேனையேவ முக்திஹி. தியாகத்தினால் மாத்திரமே முக்தி என்று இந்த மந்திரமானது ந கர்மணா ந பிரஜயாதனேன தியாகேனைக்கே அமிர்தத்துவம் ஆனசுகு என்று தியாகத்தினுடைய மகத்துவத்தை சொன்னது. ஓம் தியாக மகத்வவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.